பேசிட்டு இருக்காவ. இக்க வேணியக்க மாறி என்ன விட்டு என்ன கதை பேசுறியா? ஆட்டி பெரிய பொண்ணு என்ன ஆளு காணோம்னு பார்த்தேன் வந்துட்டீல வா உட்காரும்டி பெரிய பொண்ணு எனக்கு அப்படி உனக்கு தெரியாம பேச போற ரகசியமா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி உட்காரு வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டோம். 2 பேரும் இப்படி உட்காந்துட்டீங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணலையே. மாமியார் வந்தாண்டி எல்லாத்தையும் போட்டுட்டேன். எல்லாத்தையும் அதை பாத்துக்கிட்டு நான் காலையில இருந்து எந்திரிச்சு வேலை பார்த்துட்டே இருக்கேன். வேலை முடிகிற பாடு இல்ல. விட்டா மட்டும் அன்னைக்கு பூரா வேலை கிடந்துட்டே இருக்கும். சரி கழுது வந்து உட்காரலான்னு வந்தேன். 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க எனக்கு முன்னாடி. மாமியார வேலை செய்ய விட்டு வந்தியா? சும்மாவா இருப்பா? செஞ்சா செய்யுது இல்லாட்டி சும்மா உட்காருது. நமக்கு என்ன? என்னால முடிஞ்ச அளவு செஞ்சுட்டேன். இல்லையே தூக்கி மாமியார் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன். செத்த நேரம் பாத்துக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். என் நேரம் நானே தூக்கி வச்சுட்டேன். எனக்கு இடுப்பே வளர்ந்து போச்சு. ஆண்டி ஒத்த பிள்ளைய பாத்துக்க மாமியார் மருமகள் இப்படி முக்கால் அழுகுறீங்களே. சரி இந்த கதையை விடுங்க. இப்ப நான் வந்த விஷயத்தவே சொல்ல மறந்தே போச்சு. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்து சொல்லி என்னன்னு. ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாமி இருக்காவல, அதே நம்ம வீட்டுக்கு புதுசா வந்தாவல, அவங்க அக்கா மாவே மாலை போட்டுருக்காவலாம். அவங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேற எதாவது முடிக்க அன்னதானம் விடுறாங்களாம். என்ன புது கதையில இருக்கு? அவங்க ஊர்ல போட்டேன்னா ஆள் இல்லையா அந்த ஊர்ல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போட்டு அவங்க காசுல செலவாங்க, இங்க வந்து இவங்க காசுல செலவழிக்கலாம்ல. அந்த ஐடியாவில இங்க வந்து போடுறவ. சாப்பிட அவங்களை கூப்பிடலாம்னு வந்தேன். ஹோட்டலுக்கு சமயக்காரன் செட்டி நாட்டுல இருந்து கூப்பிட்டுருக்காவல. நமக்கு நல்லா சமைக்கிறாவ. எனக்கு அங்கிட்டு போக போக அப்படியே மனமா மனத்துச்சுன்னா பாரு. பிரியாணி வாடியா வந்துச்சுக்க. பெரிய பொண்ணு உனக்கு கூறுகீடு இருக்கா இல்லையா? விரதம் முடிக்கிறவங்க இப்படி எல்லாம் கறி சோறா போடுவாங்க, சாம்பார் தண்ணி வைப்பாங்க. அப்ப எனக்கு பிரியாணி வாடை வந்தது என் மூக்க பொய்யா சொல்லுது? உண்மையே தாண்டி சொல்லுதே. மாறி பெரிய பொண்ணு மூக்கு எனக்கு போய் சொல்லுச்சு. வெஜ் பிரியாணி யாரு கூட இருக்கும்? இருக்க ஏதோ ஒண்ணு. அது அந்த வீட்டாளுக்கு தானே கூப்பிடணும். அவங்க கூப்பிட்டா நம்ம போவனு. இத்தனைக்கு வெளியூர்காரங்க வர நமக்கு தெரியாத ஆளுங்க போய் சாப்பிட்டா நல்லா இருக்கு. அந்த வீட்டுல இருக்கான உமா அவ மருமக. அவன் என் கூட நல்ல பழக்கம் தெரியுமா? நல்ல பிள்ளை. அவளை ஒண்ணும் சொல்ல மாட்டா. நம்ம போவான். இன்னும் இருந்தாலும் எனக்கு வர சங்கடமா இருக்கு. சரி உனக்கு வேணா நீ வீட்டுல ஏறி. நான் இதுக்காக காலையில இருந்து சாப்பிடாம கிடைக்க தெரியுமா? அங்க சாப்பாடு போட்ட உடனே ஆள் பந்திக்கு நானே போவேன். உனக்கு என்ன ஊரா வீட்டுல ஓசி சோறு போடுறாங்கன்னு பாத்துட்டு போவேன். நாங்களும் அப்படி இருக்க முடியுமா? ஆட்டி கோமதி என்ன சமையல் வேலை எப்படி நடக்குது? சமைச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இல்லாட்டி 4 மணிக்கு தானே நல்ல நேரம். அப்பதான் எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க. அதுக்குள்ள முடிஞ்சிருந்தானே. காலையில இருந்து சமைச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இதுக்கு எம்பிட்டு காசு செலவாச்சு தெரியுமா? இனி வேற சமையல் காரனுக்கு காசு கொடுக்கணும். வந்தேன்னு நினைக்கிறேன். பாப்போம். தாண்டி தாண்டி நான் ஊர்லயே எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுட்டு வேலை முடிச்சுட்டு கோயிலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். என்னமோ இங்க வாட்டி மொத்தமா இங்க பண்ணி செய்வோன்னு சொன்னேன். நல்ல காரியத்தை இங்க வச்சு செய்யணும்னா நல்லதானே அப்படின்னு சொன்னேன். உன் பேசிக்கிட்டு வந்தா இப்ப காசு போது இவ்வளவு போது அவளை போது நீ என்கிட்டயே சொல்லுத. நீ நான் அப்படிலாம் சொல்லுத ஆளா இல்ல. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவானுவ. நீ சாமிக்கு கும்பிடறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வை. எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்குள்ள முடிச்சிருவானுவடி. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு சீக்கிரமா. நீ ஒண்ணு கவலைப்படாத. சரி நம்ம இந்த தெருவாள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொல்றேன். மருமகிட்ட சொல்லி அவளுக்கு எல்லாரும் பழக்கம். சாக்க வச்சு இந்த ஊர் ஆளுங்க கூட நம்ம பழகிக்கலாம்ல. சரி மா உமா. ஏம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா. என்னடா நான் அவளெல்லாம் கூப்பிட்டேன். உன்னை யார் கூப்பிட்டது? எங்க உன்னோட வீட்டுக்காரி எங்க? சமையல் வேலை பாக்குறவங்க ஏதோ பாத்திரம் கேட்டாங்கன்னு எடுத்து கொடுக்க போயிருக்காமா. என்னன்னு சொல்லுமா? நான் சொல்றேன் அவகிட்ட. அப்படினா சரில. இல்ல அன்னதானம் விடுறோம்ல, பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட சொல்லணும்ல. அவள்கிட்ட சொல்லு. எனக்கு யாரையும் தெரியாது இந்த ஊர்ல. நீ போய் அவகிட்ட சொல்லி கூப்பிட சொல்லு. அப்படியாம்மா? சரிம்மா நான் சொல்லுதேன். 4 மணிக்குல சீக்கிரமா போய் சொல்ல சொல்லு. அப்புறம் சாப்பிட நேரத்துக்கு வந்து கூப்பிடுதாவன்னு யாரும் வர மாட்டாவ. சரிம்மா. பாது மாட்டி எல்லாரையும் கூப்பிட சொல்லிட்டேன். இதுக்கு மேல எனக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? எல்லாம் ஒண்ணு இல்லடி. சரி செத்த நேரம் உட்காரி நான் போய். அம்மாவுக்கு மூளையில குழம்பிட்டு என்னமோ தெரியல. அக்கா மாமா மேல இவ்வளவு பாசமாக்கும். அவங்க எல்லாம் எனக்கு என்னத்தை செலவழிச்சிட்டாவ? இப்படி நாங்க சேர்த்து வச்சதெல்லாம் இப்படி சேட்டியா செலவழிக்கிறாவளே. பத்தாதுன்னு இவ்வளவு வேற எப்ப பார்த்தாலும் வேலையை விட்டு இருக்குது. அப்பாவும் எதுவும் சொல்ல மாட்டுதாவ. சி என்னதான் செய்ய தேசாம மாட்டு தனியா கூட போயிடலான் இருக்கு. அப்பாவுக்காக பார்த்தாதே. சரிம்மா இந்த வாரேன். அண்ணா இங்க பாருங்க. உங்களுக்கு தேவையானது போதும் தானே? வேற எதுவும் தேவைப்படுதா? இல்லம்மா அவ்வளவுதாம்மா. வேற எதுவும் தேவையில்லம்மா. இன்னும் வேலையில முடிஞ்சிட்டா இன்னும் இருக்கா? ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா? அதுக்குள்ள முடிச்சிருவோம். ஏமா தங்கச்சி என் கூட ஒரு பையன் வேலைக்கு வந்தான்ல, அவனுக்கு காணல. அங்கிட்டு இருந்தா வர சொல்றியா? அந்த பையன் எப்ப தேடி அங்கிட்டு போன பார்த்தேன். வந்தா வர சொல்றே. அந்த வேலை செய்யணும்னு இல்லாம எப்ப பார்த்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருக்கான்மா. அவனுக்கு எப்படி நான் சம்பளத்தை கொடுக்குறதா? சரின்னு நான் பார்த்தா சொல்லுதேன் அந்த பையன்கிட்ட வர சொல்லி. சரின்னு நான் கிளம்புதேன். உனக்கு காலையில அங்கிட்ட வந்து தேடிட்டு வந்தேன். உமா அம்மா சொன்னாங்க சாப்பிடறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட சொல்லி. அப்படியாங்கண்ணா? சரி நம்ம போய் கூப்பிடுதேன். எத்தனை மணிக்கு? 4 மணி ஆகணும்னு சொன்னாங்க. 4 மணிக்கு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு வரியா? நானும் வரணுமா? இல்லங்கண்ணா நானே போய்க்கிறேன். நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஒரு நாளைக்கு தான் லீவ் விட்டு வீட்ல இருக்கீங்க. இன்னைக்கு உங்களை அலைய விட வேணாம். நான் போய் கூப்பிட்டுக்கிறேன் எல்லாரையும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி உமா. எவ்வளவு வேலை தான் பாக்குற. அதனால என்ன இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லைண்ணா. நான் போய் கூப்பிடுறேன் எல்லாரையும். நீங்க வீட்லயே இருங்க. பயலுக்கான விறகு கூட எடுத்து வைக்கிறது ஆள் இல்லாம கிடக்கும். இனிமேல் அவன் எந்த சமையலுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. இனி வெட்டி அவளுக்கு யாரு சம்பளத்தை கொடுத்தா அவனுக்கு வந்து கூப்பிட்டு வந்துட்டோம்ல. இவனோட வேலையெல்லாம் சேர்த்து நானே
வராட்டி போ, நாங்க போறோம். எல்லாரும் இங்கதான் இருக்காள்வலா. சரி இங்கே நின்று கூப்பிட்டுருவோம். அக்கா ஆமா உமா 4 மணிக்கு சாமி கும்பிட்டு அன்னதானம் போடுறோம் வாங்கக்க. 4 மணிக்காமா? சரிம்மா வாரம் 4 மணிக்கு தானே, அதுக்கு முன்னாடியே வரலாமா? கூப்பிடாட்டி கூட நான் வந்திருப்பேன். சரி நீ வேற கூப்பிட்டுட்ட, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன். சரி தானே? எனக்கு நீங்க இப்பயே கூட வந்தா கூட ஓகே தான். வீட்டுல ஒத்தால நானா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அடி, நான் ஒரு சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உண்மையிலேயே வர சொல்லி வீட்டு வேலையெல்லாம் ஏவிட்டு போலையா மேல. இப்பதான் வீட்டு வேலையில செய்ய முடியாம தப்பிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். சரிக்கா நான் மத்தவாள்லாம் கூப்பிட்டேன். நீ 4 மணிக்கு வந்துருங்க சாப்பிட. மாறி என்ன சொன்ன உடனே வந்துட்டா பாரு கூப்பிட. இப்போ வரியா இல்லையா? என்னடி பெரிய பொண்ணு பேசுத நீ? அந்த பிள்ளை வந்து வெனக்கிட்டு வந்து கூப்பிட்டுட்டு நம்ம போகாம இருந்தா ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? இந்த ஊர்ல அந்த பிள்ளை தெரிஞ்ச பிள்ளை யாரு இருக்கா? நம்ம மட்டும் தானே போய் தானே ஆகணும். ஏய் சும்மா நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது.